இப்போ பொதுவா ஒவ்வொரு வருடத்திலயும் ஒவ்வொரு மாதிரியான ஏதாவது பிரச்சனைகள் வரும்னு சொல்லுவாங்க. லைக் மழை அதிகமா இருக்கும், புயல் வரும், மழை வாங்க, இல்ல ஏதாவது ஒரு வைரஸ் அப்படின்வாங்க. பொதுவா ஹெல்த் ரீதியா ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது 2026ல இருக்குமா? இருக்குமா? கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. ஓகே, இப்போ இந்த இடத்துல இந்த சூழல்ல வந்து கந்திஷ்டி உதாரணத்துக்கு இங்கே ஓகே இந்த சேனல் மேல இந்த பிளேஸ் மேல கந்திஷ்டி அதிகமா இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு 10-20% இருக்குன்னு சொல்லலாம். இருக்கு. நீங்க இந்த நெகட்டிவ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. நிறைய கிறிஸ்டல்ஸ் இருக்கு, பிளாக் டர்மலின் ஸ்டோன்ஸ் இருக்கு. டெய்லி வந்து நம்ம சாம்பிராணி போடலாம். அது மாதிரி போடுறதன் மூலமா அந்த நெகட்டிவை வந்து வெளியேற்றலாம். டுகெதர் டிவைன் அப்படின்னா நம்மையும் டிவைனையும் கனெக்ட் பண்ணுற ஒரு வேர்டு. சுற்றி இருக்கிற ஒளிவட்டமும் பாசிட்டிவாக இருக்கும். அதற்கு தகுந்த மாதிரி பிரபஞ்சத்திலேருந்து எனர்ஜி, வைப்ரேஷன், ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையும் நீங்கள் ஈர்ப்பீங்க. அதை தான் வந்து ஈர்ப்பு விதி, ஈர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெயில் ஆகக்கூடாது, பாஸ் ஆகணும்னு சொல்கிறத விட நான் பாஸ் ஆகணும், நான் பாஸ் ஆகணும், நான் பாஸ் ஆகணும் திருப்பி திருப்பி சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம கூட ஒரு புது கெஸ்ட் இருக்காங்க. இவங்களை பத்தி சொல்லணும்னா ஷீ இஸ் பேசிக்கலி a ஸ்பிரிச்சுவல் ட்ரெயினர். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யோகா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, அக்கு பஞ்சர், அது மட்டும் இல்லைங்க, ரேக்கி ஹீலர், அதுக்கப்புறமேல்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டாரோட் கார்டு பார்க்குறாங்க, வாஸ்து பார்க்குறாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணி இவங்க ஸ்பெஷலைஸ்டாக இருக்காங்க. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இவங்க நிறைய தொலைக்காட்சியில் வந்து இவங்க பேட்டியும் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம யூ தமிழ் பக்தியில் இவங்களை சந்திக்க போகிறோம். வணக்கம். வணக்கம். ஸோ மங்கையர்கரசி, உங்கள் பேர் ரொம்ப அழகாக இருக்குமா மேம். உங்ககிட்ட உங்கள் கையால் நீங்கள் கார்டு எடுத்து சொல்லுங்கள், 2026 வந்து பொதுவாக எப்படி இருக்கும்? ஓகே, பார்க்கலாம் இருக்கு. பாருங்க, முதல்ல வந்து கொஞ்சம் கஷ்ட காலம்தான். அதுக்கு பிறகு ஒரு குழப்பமான சூழ்நிலைகளும் இருக்கு. எல்லாருமே வந்து கோவிலை நாடி போவாங்க, கோவில குருமார்களை தேடி போவாங்க. அவ்வளோ சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியல. கொஞ்சம் சுமார் தான், ஒரு குழப்பமான சுச்சுவேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்க. ஆமா. ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். அண்ட் இது மேம் இன்னொரு கேள்வி, இப்போ பொதுவா ஒவ்வொரு வருடத்திலயும் ஒவ்வொரு மாதிரியான ஏதாவது பிரச்சனைகள் வரும்னு சொல்லுவாங்க. லைக் மழை அதிகமா இருக்கும், புயல் வரும், மழை வாங்க, இல்ல ஏதாவது ஒரு வைரஸ் அப்படின்வாங்க. பொதுவா ஹெல்த் ரீதியா ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது 2026ல இருக்குமா? இருக்குமா? கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், இல்லாமையும் இருக்கும். அப்படிதான் பதில். ஆமா மேம். இப்போ பொதுவா நெகட்டிவிட்டி இப்போ நம்மளை சுத்தி வந்து ஒரு ஆரா எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. ஆமா ஆமா, கண்ணுக்கு தெரியாத ஒரு ஒளி வட்டம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த பிளேஸே எடுத்துக்கோங்களேன், எல்லாமே நல்ல விதமா போயிட்டு இருந்திருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மனசு கஷ்டமான விஷயங்கள் நடக்கலாம், ஏதாவது ஒரு நெகட்டிவ் ஆரா ஏதாவது ஒன்று இருக்கலாம் இல்லையா? அது வந்து இருக்கா இல்லையான்றது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அது வந்து நம்ம உள்ள என்டர் ஆகும் போதே நம்ம மைண்டு வந்து ஒரு மாதிரி நல்லா பாசிட்டிவா இருந்ததுன்னா ஓ இந்த இடத்துல நல்லா பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்லை நமக்கு வந்து ஒரு நெகட்டிவாக ஏதாவது ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னா இங்கே எனர்ஜி லெவல் பேலன்ஸாக இல்லை அப்படின்னும் நம்ம மைண்டு மூலமாகவே கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை வச்சும் வந்து இங்கே பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா அப்படின்ற மாதிரியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல இந்த சூழல்ல வந்து கந்திஷ்டி உதாரணத்துக்கு இங்கே ஓகே இந்த சேனல் மேல இந்த பிளேஸ் மேல கந்திஷ்டி அதிகமா இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, ஒரு 10-20% இருக்குன்னு சொல்லலாம். இருக்கு.
ஓகே. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறப்போ நீங்க அதுக்கு என்ன மேம் சொல்யூஷன் சொல்வீங்க? இதே நான் கேட்குறேன் அப்படின்னா, இப்போ ஜாதகத்துக்கு போய் நம்ம பார்க்குறோம்னு வைங்களேன், நீங்க இந்த கோவில் போங்க, இந்த விளக்கேத்துங்க, இந்த மாதிரி தானம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு மனுஷன் வந்து ஒரு 5 கேள்வியோட டாரோட் பார்க்க வரான்னு வைங்களேன், அதுக்கான விடையை நீங்க சொல்றீங்க. அது நம்புறதும் நம்பாதும் அவங்க விருப்பம். ஆனா இதுல அந்த மாதிரி பரிகாரம் ஏதாவது இருக்கா? பரிகாரம் இந்த கார்டு பார்த்துட்டு நடக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம் அப்படின்னு இருக்கும் இல்லை இது கிடைக்காம போகும் அப்படின்னும் இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து நம்ம இப்போ ஸ்விட்ச் வேர்ட்ஸு, அஃபர்மேஷன், மந்திரங்கள் சொல்கிறது, சில விஷயங்கள் மூலமாக அதை வந்து நம்ம நடக்க வைக்கலாம். ஓகே. ஸ்விட்ச் வேர்ட்ஸ். நீங்க இன்னொரு கேள்வி கேட்டிருந்தீங்க, இந்த நெகட்டிவ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. அதுக்கு வந்து நிறைய வழிமுறைகள் இருக்கு. வந்து நிறைய கிறிஸ்டல்ஸ் இருக்கு, பிளாக் டர்மலின் ஸ்டோன்ஸ் இருக்கு. அதை வந்து நம்ம ஒரு பவுல்ல போட்டு எங்கேயாவது ஒரு கார்னர்ல வைக்கலாம், இல்லை ஒரு பவுல்ல உப்பு போட்டு ஒரு இடத்துல வைக்கலாம், லெமன் கட் பண்ணி நம்ம வைக்கலாம், டெய்லி வந்து நம்ம சாம்பிராணி போடலாம். அது மாதிரி போடுறதன் மூலமா அந்த நெகட்டிவை வந்து வெளியேற்றலாம். மேம், ஸ்விட்ச் வேர்ட்ஸ் மட்டும் வச்சுட்டே இருந்தா எப்படி மேம் நம்மளோட லைஃப் மாறும்? தெரியல, அதை கேட்குறேன். அதாவது ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படின்றது ஒரு கீவேர்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போ கீவேர்டு அப்படின்றத ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அதாவது இப்போ ஒரு வீடு இருக்கு, நீங்க அந்த வீடு பூட்டி இருக்கு, சாவி போட்டு திறந்தீங்கன்னா தான் அந்த வீட்டுக்கு உள்ள போக முடியும். அதே மாதிரி ஸ்விட்ச் வேர்டு அப்படின்னா இப்போ சுவிட்ச் போட்டால் லைட் எரியுது இல்லைங்களா, அதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கீவேர்டு இருக்கும், அதுதான் சுவிட்ச் வேர்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் அந்த வேர்டை திருப்பி திருப்பி நீங்கள் சொல்லும் போது பிரபஞ்சத்தில் வந்து எல்லாமே ஒரு ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். இப்போ பணம் அப்படின்னா அதை கவுண்ட் பண்ணுறோம். இப்போ பேங்க்ல நம்மளோட இதுக்கே அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்புறம் பணத்தை வந்து கவுண்ட் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்போம். இப்போ பணத்தை குறிக்கிற ஒரு வேர்டு வந்து கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம டுகெதர் டிவைன் அப்படின்னா நம்மையும் டிவைனையும் கனெக்ட் பண்ணுற ஒரு வேர்டு டுகெதர் டிவைன். அப்போ நமக்கு என்ன தேவை? கவுண்ட், மணி வேணும் அப்படின்னா டுகெதர் டிவைன் கவுண்ட், டுகெதர் டிவைன் கவுண்ட் அப்படின்னு நீங்க இத்தனை முறை எழுதுங்க, இல்லை இத்தனை முறை நீங்க சொல்லுங்க. அப்ப கண்டிப்பா வந்து பணம் வருவதற்கு உரிய வழிகள் ஏதாவது கிடைக்கும், இல்ல பணம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வரும். இதெல்லாம் வந்து அனுபவபூர்வமான உண்மை, நடந்துகிட்டு இருக்க உண்மையை தான் இதை வந்து நான் உங்களுக்கு இதை பதிலாவே சொல்றேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் மேம், இப்போ சொல்லுவாங்க இல்லையா, இப்போ நம்ம பிரபஞ்சத்தோட நம்ம எல்லாமே கனெக்டடா இருக்கோம், நம்ம வந்து என்னைக்குமே இல்ல எல்லாருமே கனெக்டடா இருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியாது. பிரபஞ்சத்துக்கு உள்ள இருக்கோம், ஆனா அந்த வைப்ரேஷன் அந்த ஃப்ரீக்வன்சியோட எல்லாருமே கனெக்ஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, ஃபைன். இப்போ எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்வாங்க. நம்ம பாசிட்டிவா நினைக்க நினைக்க நமக்கு எல்லாமே மாறும். ரொம்ப நெகட்டிவாவும் நினைச்சிட்டே இருந்தா ஏதாவது ஒரு வகையில் நமக்கு அது ஒரு மாதிரி மைனஸ் எஃபெக்ட் தான் கொடுக்கும்ன்றாங்களே, இது எந்த அளவுக்கு உண்மை? அதாவது நீங்க பாசிட்டிவா நினைக்க நினைக்க உங்களை சுற்றி இருக்கிற ஒளிவட்டமும் பாசிட்டிவா இருக்கும். அதற்கு தகுந்த மாதிரி பிரபஞ்சத்துல இருந்து எனர்ஜி, வைப்ரேஷன், ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையும் நீங்க ஈர்ப்பீங்க. அதை தான் வந்து ஈர்ப்பு விதி, ஈர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நெகட்டிவா சொல்லிட்டே இருந்தீங்கன்னா நீங்க நெகட்டிவ் உங்களோட ஆறாவும் வீக்கா போகும். ஆறால வந்து ரொம்ப வீக்கா போய் அதுல வந்து ஹோல்ஸ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நீங்க யூனிவர்சல்ல இருந்து நெகட்டிவ் இதை தான் வந்து ஈர்ப்பீங்க. அதனால உங்களுக்கு எப்பவுமே நினைக்கிறது நடக்காது, இல்லை ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போ சிலருக்கு வந்து அதை எப்படி நினைக்கணும் அப்படின்னு கூட தெரியாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பையன் வந்து எக்ஸாம் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஃபெயில் ஆகக்கூடாது பாஸ் ஆகணும், ஃபெயில் ஆகக்கூடாது பாஸ் ஆகணும்னு சொல்றதை விட நான் பாஸ் ஆகணும், நான் பாஸ் ஆகணும், நான் பாஸ் ஆகணும் திருப்பி திருப்பி சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். இப்போ சில பேர் உடனே கமெண்ட்ல கேட்பாங்க, வேலை வெட்டியே செய்யாம நான் பணக்காரன், நான் கோடீஸ்வரன் சொல்லிக்கிட்டே இருந்தா நடக்குமான்னு கேட்பாங்க. கண்டிப்பா அது வந்து உணர்வு பூர்வமா உணர்ந்து அதை வந்து ஒரு விஷுவலைசேஷன், அதாவது நம்மளுடைய நியாயமான கோரிக்கை எதுவாக இருந்தாலும் பிரபஞ்சம் வந்து பூர்த்தி செய்யும் உங்களுக்கு. அது மாதிரி நான் வந்து எனக்கு வசதி வாய்ப்புகள், இந்த பிரபஞ்சம் வந்து எனக்கு தேவையான வசதி வாய்ப்புகள், வாழ்வதற்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாத்தையும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு விஷுவலைசேஷன் பண்ணால் கண்டிப்பாக அது கிடைக்கும். ஓகே மேம், இப்போ டாரோட்ல வேற என்ன மாதிரியான விஷயங்கள் கேட்கக்கூடாது? ஏன்னா எல்லாருமே அவங்க நான் நினைக்கிறது, இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க இல்லையா, டெஸ்ட் பண்ணுற மாதிரி இது மாதிரிலாம், இது அது மாதிரி என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து டாரோட்ல நம்ம கையெடுக்க கூடாது? அதாவது
அடுத்தவங்களுக்கு தீமைகள், அடுத்தவங்களுக்கு தீய இது எப்போ நடக்கும், அவங்க எப்போ இதாக ஆயிடுவாங்க, கெட்டு போவாங்க, அந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து கேட்கவே கூடாது. ஏடா கூடமான கேள்விகள் எப்போவுமே இந்த பெண்டுலம் கார்டு இவைகள்கிட்ட வந்து கேட்கக்கூடாது. இப்போ இந்த கார்ட்ஸ் எல்லாம் எங்க இருந்து மேம், யார் மேம் பண்றா, எப்படி இந்த ஒவ்வொரு படத்துக்கும் இந்த மாதிரியான அர்த்தம் அப்படின்னு சொல்றீங்க? இப்போ நான் எங்க அப்பாவை பத்தி கேட்டேன் இல்லையா, அப்போ ஏதோ ஒரு வேண்ட் அப்படின்னு சொல்லி காமிச்சிங்க. ஸோ எப்படி மேம் அது அதோட சிங்க் ஆகுது? இந்த கார்டு எல்லாமே வந்து இங்க யாரும் இதை வந்து பண்றது இல்லை. இங்க பண்றதுங்கிறது இருக்கிற கார்டுல இருந்து யாராவது பிரிண்ட் எடுத்து பண்ணினாங்கன்னா கூட அதுல வைப்ரேஷன் சரியா இருக்காது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த கார்டுகள் எல்லாமே வெளிநாட்டுல இருந்து தான் வருது. சில டைம் வந்து இந்த கார்டு வந்து கிடைக்கவே கிடைக்காது. இந்த கார்டே வந்து யூஎஸ்ஏல இருந்து தான் வாங்கிட்டு வந்தது. இது வந்து 25th இயர்ல வந்து அவங்க அந்த ரைடர் வைட்டுன்றவங்க போட்ட எடிஷன் தான் இந்த கார்டு பேக்கை. இது ஸ்பெஷலாக போட்டாங்க இந்த கார்டு. அங்கேருந்து தான் நம்ம வரவழைக்கணும். மேம், இப்போ நீங்க எவ்வளோ பேருக்கு டாரோட் கார்டு பார்த்துருப்பீங்க இல்லையா, அதுல உங்களுக்கு ஏதாவது மறக்க முடியாது, நீங்க சொல்ல சொல்ல எல்லாமே ஆமா ஆமா உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அஸ்டானிஷிங்கா பார்த்து வியந்து போன ஏதாவது தருணம் இருக்கா? இருக்கேன், நிறைய இருக்கேன். இப்போ இந்த லாஸ்ட் மினிட் வந்து நீங்களே ஒரு கேள்வி கேட்டீங்க. நான் வந்து எப்படி ஆன்மீகத்துக்குள்ள வந்தேன் அப்படின்னு கேட்டீங்க. உங்க முன்னோர்கள் உங்க அப்பா வழியில யாராவது முன்னோர்கள் இருந்திருப்பாங்க, அதான் நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு பிறகு உடனே ஒரு கார்டு எடுத்து பார்க்கும்போது ஜீரோ ஃபூல்ன்ற ஒரு கார்டு வந்தது. அந்த கார்டே வந்து ஹோலி சைல்ட் ஆஃப் காட் அப்படின்னு நீங்களே வியந்து போனீங்க இல்லையா. அது மாதிரி ஒரு பாயிண்ட்டும் ஒரு விஷயமே வியந்து போற அளவுக்கு தான் அது அப்பட்டமான உண்மையை காமிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ வருஷங்களா வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா பார்க்கும்போது பர்ஃபெக்டா ட்ரூ என்ன நடந்தது, என்ன நடக்க போகும், ப்ரெசண்டாக என்ன நடந்துட்டு இருக்குன்றத அப்பட்டமான உண்மையை காமிக்கும். நான் பார்த்து நானே வியந்து ஆச்சரியப்பட்டது என்னன்னா, நம்ம வந்து கார்டை வந்து சஃபில் பண்ணுறோம், ஸ்ப்ரெட் பண்ணுறோம், ஒருத்தங்க எடுக்கிறாங்க. ஸோ அது முடித்த உடனே இந்த கார்டு பேக்கை வந்து நம்ம ஜென்ரலாகவோ இல்லை ஒரு ரேக்கி மந்திரங்களை சொல்லியோ ஒரு கிளின்ஸ் போட்டுடுவோம். ஒரு கிளின்ஸ் போட்டுட்டு அகைன் ஒரு ரீ எனர்ஜி போட்டு பேக்கில் நம்ம வந்து வைப்போம். நம்ம இப்போ இந்த கார்டில் வந்து எனக்கு நிறைய ஈவெண்ட்டுக்கெல்லாம் நிறைய இன்விடேஷன் வரும். ஐடி செக்டாரில் வரும், பேங்க் சைடில் இருந்து வரும். சில அப்பார்ட்மெண்ட்டில் இந்த 300 வீடு 500 வீடு இருக்கிற இடங்கள்ல இயர்லி ஒன்ஸ் கெட் டுகெதர் வைப்பாங்க. அதில் டேரோ கார்டு ஒரு இது வைப்பாங்க, ஈவெண்ட்டில் ஒரு செக்மெண்ட்டும் வைப்பாங்க. நிறைய என்டர்டெயின்மெண்ட் வைக்கும் போது ஒன்று டேரோ கார்டும் வைப்பாங்க. அதை மாதிரி நான் ஐடி இதிலெல்லாம் போகும்போது பர் டே வந்து ஒரு 1000 பீப்புள் கூட இந்த கார்டு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஐடிலாம் போனோன்னா நமக்கு செப்பரேட்டாக ஒரு ரூம் கொடுத்து டேரோன்னு ஒரு பேனர்லாம் வச்சு ஒரு ஃபேமிலியாக உள்ளே வந்து பார்த்துட்டு போவாங்க. அப்போது கண்டினியூஸாக நான் ஸ்டாப்பாக காலையில் 10 o'clockலேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் நம்ம ஒரு 8 hours 10 hours பார்ப்போம். அப்போது நம்மளுக்கு பார்த்து சஃபில் பண்ணி தோள்பட்டையே வந்து ரொம்ப பெயின் ஆகிடும் நமக்கு. அப்போ என்ன ஆகும், ஒருத்தர் பார்த்து முடிச்சுட்டா அதை எடுத்து கிளீன்ஸ் பண்ணி திரும்ப அகைன் சஃபில் பண்ணுறதுக்கு டைமும் இருக்காது. நம்மளால் வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஃபீல் இருந்தால் நம்ம அப்படியே வச்சுருவோம். ஒருத்தர் பார்த்து முடிச்சு அப்படியே வச்சுட்டோம்னாலும் அடுத்து எடுக்கிறவங்கன்னு பார்க்கும்போது அவங்க லைஃப்பில் நடந்த என்ன விஷயம் நடந்ததோ அதை அப்படியே துல்லியமாக காமிக்கும். அங்கே தான் நான் நிறைய வியந்து போனேன் அப்படின்னு சொல்லலாம். எனக்கே அது வந்து அவங்களுக்கு சொன்ன விஷயங்கள் அவங்க எடுத்து காட்டின காடை வந்து நான் சொல்லும் போது அது அப்படியே 100% வந்து உண்மையாக இருந்தது. நீங்கள் மற்றவங்களுக்கு டாரோட் பார்த்துருப்பீங்களா, உங்களுக்கு எதாவது நீங்களே பார்த்து ஏதாவது ஷாக் ஆனதுண்டா? உங்களுக்குன்றது உங்களுக்கா இருக்கலாம், உங்களோட உறுப்பினர் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு இருக்கலாம். அப்படியும் பார்த்துக்குறோம். நாங்கள் மெயினாக வந்து எல்லா விஷயத்துக்கும் இதுலேயே தான் பார்த்துப்போம். டே டு டே லைஃபு நம்ம வீட்டிலையே ஒரு பொருள் வச்சுட்டு காணாமல் தேடிட்டே இருப்போம். எந்த இடத்துல இருக்குன்னு நம்ம இதை செக் பண்ணி கரெக்டாக அங்கே போய் எடுத்து இது பண்ணிக்கலாம். நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து இதுலேயே தான் பார்த்துக்குவோம், பெண்டுலத்திலேயே தான் பார்த்து ஃபாலோ பண்ணிக்குவோம் லைஃப். ஸோ அது மாதிரி உங்களுக்கும் பண்ணிப்பீங்க. ஓகே. இப்போ பார்த்துட்டு இருக்க நேர்கள் வந்து நிறைய பேருக்கு இது வந்து புரிஞ்சு பார்ப்பாங்க, சில பேர் இதெல்லாம் வந்து உண்மையானலாம் தெரியாதுன்னு யோசிப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன மெசேஜ் சொல்ல விரும்புறீங்க டாரோட் மூலமாக? டாரட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா டிவைன் மெசேஜ் அப்படின்னு தான் இப்போ நான் வந்து இதை சொல்லுவேன். இதில் இருந்து வர்ற மெசேஜ் வந்து டிவைன் மெசேஜ். இப்போ வந்து கடவுள் வந்து அவரோட பரிணாமத்தில் தான் ஒன்றொன்னா வருது அப்படின்னு சொல்லலாம். அதாவது பரம்பொருள்
ஒன்று இருக்க, சிவம்னு ஒன்று இருந்ததுன்னா அதுவே தான் வந்து பஞ்சபூதங்களாகவும் அடுத்த கிரகங்களாகவும் ஓரறிவுல இருந்து 6 அறிவு படைத்த மனிதன் வரைக்கும் அது எல்லாமே இறைவனோட படைப்பு தான் இல்லைங்களா? இதை வந்து இல்லைன்னு யாருமே மறுக்க முடியாது. அதுபோல இந்த காடும் வந்து பஞ்சபூதங்களோடு தொடர்பு, கிரகங்களோடு தொடர்பு கொண்டு செயல்படக்கூடிய ஒரு காடு தான். யார் பார்த்தாலும் அவர்கள் வாழ்வில் நடக்க போற, நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்களை தான் இது வந்து காமிக்கும். அந்த விஷயங்களை வந்து ஒருத்தர் நம்புறதும் நம்பாததும் அவங்களுடைய சுய விருப்பம், மனதை பொறுத்தது தான். அதனால பார்க்கிறவர்கள் வந்து நம்பிக்கையோட இதை பார்க்கலாம். அப்படின்றது ஒரு சொல்யூஷனும் கிடைக்கும் நமக்கு. இப்போ ஒரு விஷயம் கிடைக்கும், கிடைக்காது, நடக்கும், நடக்காதுன்னெலாம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு உண்டான சில ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ், ஒரு சொல்யூஷன் நம்ம கொடுக்கும்போது அவங்க பிரச்சனைகள்ல இருந்து அவங்க வெளியே வரலாம். வெளியே வந்து நல்லா வந்து ஒரு உடல் ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம், மனம் ரீதியான பிரச்சனை இருக்கலாம், பொருளாதார ரீதியான பிரச்சனை இருக்கலாம், ஒரு வீடு விற்கணும், நிலம் வாங்கணும், அது மாதிரி எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் இதற்கு உள்ள வந்தால் சொல்யூஷன் இருக்குது அப்படின்றத நான் சொல்ல. நிறைய பேர் நினச்சிக்குவாங்க நம்ம கஷ்டங்களுக்கு விடிவு காலம் இல்லை, சொல்யூஷன் கிடைக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லை, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஒன்று இருக்குது அப்படின்றத மக்கள் புரிஞ்சிட்டாங்கன்னா அதையும் நம்புறவங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். நன்றி. நன்றி, வணக்கம்.